பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். மை நேம் இஸ் சபேசன். நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கேன். 72 வயசு ஆகுது. 1954 நான் பிறந்தது. ஆக்சுவலாக நான் பிறந்தது வந்து பர்கெட் ரோட்டில் மாம்பலத்தில் பிறந்தோம். 1959 இந்த தெருவுக்கு வந்த வெங்கட்ரங்கம்பிள்ளை தெரு ட்ரிப்ளிகேன் சென்னையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்தோம் நாங்கள் எங்கள் தாத்தாவோட. எங்கள் அப்பா வந்து ராமமூர்த்தின்னு பேர். அவர் வந்து ஏஜிஎஸ் ஆஃபீஸில் பணிபுரிந்தார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. எனக்கு ஒரே ஒரு அண்ணா, அவனுக்கும் எனக்கும் 1.5 வயசான டிஃப்ரென்ஸு. 1959 இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து 5வது வருஷம் முதல்ல கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் அதுக்கப்புறமா ராமராவ் நர்சரி ஸ்கூல்னு 5th வரைக்கும் படித்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 1 month தான் படித்தேன். அப்போ வந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. உடனே 1 monthலேயே 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் நான். ஸோ 1953 to 1969 நான் என்டுஏ ஸ்கூலில் படித்தேன். சென்னை பெரிய தெருவில் இருக்க என்டுஏ ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி. அப்போது ஸ்கூலுக்கு இங்கே நடந்து தான் போவோம். அதுக்குன்னு ஒரு பை இருக்குது. அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சாதம் இருக்கும். அலுமினியம் டிஃபன் பாக்ஸ் தான். அதில் வந்து ஒரு தயிர் சாதம் இருக்கும், இல்லை 2 வடை மாங்காய் வச்சு கொடுப்பாங்க. 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மஜா. வீட்டுக்கு வந்த உடனே அப்பயே பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாம் பாப்பான்னு சொன்னாங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு போய்டுவோம். பீச்சுக்கு போய் கிரிக்கெட்டோ இல்லை கில்லி, இல்லை இங்கே பக்கத்தில் 2 தெருவில் தாண்டி எங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போனால் கோலி. நாங்கள் விளையாட்டே கிடையாது. பாண்டியிலேருந்து எல்லாமே விளையாடி இருக்கோம். பீச்சுக்கு போயிட்டு அங்கே கிரிக்கெட் ஆடுவோம். இப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லும் கார் பார்க்கிங், ஒன்றுமே கிடையாது. அப்போ செம்மண் பீச்சுன்னு ஒன்று இருந்தது இதுக்கிட்ட. நம்ம உழைப்பாளர் சிலை இருக்கு இல்லையா, அங்கே போய் விளையாடுவோம். கிரிக்கெட் பால் வச்சுன்னு ஆடும். சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும். காதலிக்கு நேர்மலை பார்த்துருக்கோம், நெஞ்சிருக்கு மறை பார்த்துருக்கோம், அப்புறம் உயிர்ங்கிற ஒரு படம் பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய படம் பீச்சில் அப்போ ஷூட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 3லேருந்து 6 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடணும். அப்போ டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈவன் ஃபேன் கூட கிடையாது. இங்கே பெரியப்பா வாங்கி கொடுத்த டேபிள் ஃபேன் ஒன்று இருந்து அதை வச்சுன்னு இருப்போம். இப்போ டிரான்சிஸ்டர் ரேடியோ இருக்குது. அந்த காலம் ரேடியோ இருந்து அதெல்லாம் இப்போ போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அதில் தான் பாட்டெலாம் கேட்போம். எங்கள் அப்பாலாம் அப்போ வந்து இந்த எம்கே தியாகராஜ போதர், கேபி சுந்தராம்பாள், அந்த மாதிரி கிட்டப்பா, பியு சின்னப்பா, அது மாதிரி பாடல்கள் தான் கேட்பேன். நான் அப்போல்லாம் பாடலுக்கு கேட்குறதுங்க அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அப்பாலாம் ஃபுல்லும் நல்லா பாடுவார். எம்கேடினா ரொம்ப பைத்தியம், வெறி அவருக்கு. எம்கேடி பாட்டுனா ஒன்றுமே அப்படி. நாங்களும் எம்கேடி பாட்டு கேட்டு தான் வளர்ந்தோம் அங்கே. அதுக்கப்புறம் போக இந்த சினிமா ப்ரெசன்ட் டே சினிமாவுக்கு இப்போ எனக்கு அஃப்கோர்ஸ் இப்போ ப்ரெசன்ட் டே சினிமா சாங்ஸ்லாம் பிடிக்கிறது இல்லை, நான் கேட்குறது இல்லை. அதுக்கப்புறம் 1969 முடிச்ச அப்புறம் கந்தசாமி நாயர் காலேஜில் பியூசி படித்தேன். படிச்சுட்டு ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கம் அங்கே வந்து டிகிரி முடித்தான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லும் எக்ஸாம் கிடையாது. செகண்ட் இயர் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாமே உண்டு. 1973 முடிச்சிட்டோம். ஏஎம் ஜெயின் காலேஜ் மீனம்பாக்கம் அங்கே தான் போவோம். இங்கேருந்து பஸ்ஸில் தான் எக்மோர் போயிட்டு எக்மோர்லேருந்து ட்ரெயின். அப்போ வந்து சீசன் டிக்கெட்டே 3 மாதத்துக்கு ₹6.50. ட்ரிப்ளிகேன்லேருந்து எக்மோருக்கு 7 பைசா தான் டிக்கெட். பேரகன் வரைக்கும் 7 பைசா, எக்மோர் வரைக்கும் 10 பைசா டிக்கெட்டு. அவ்வளோதான் நாங்கள் படித்தது. அதுக்கப்புறமா காலேஜ் போய் முடித்தோடனையும் நான் சைமல்டேனியஸாக அப்போயே ஸ்டெனோகிராஃபியும் கற்றுட்டேன் நான். ஏன்னா வேலை கிடைக்கிறது ஈஸிங்கிறதுனால ஸ்டெனோகிராஃபி நாங்கள் எந்த ரெக்கமெண்டேஷன்லையும் எந்த வேலைக்கும் இது வரைக்கும் நான் போகல. அப்போ ஸ்டெனோகிராஃபி கற்றுட்டு அது முடித்த உடனே 1973 டிகிரி முடித்தேன். 1974 வந்து எனக்கு முதல் வேலை கிடச்சிது. அது எலக்ட்ரிசிட்டி போர்டில். அது டெம்பரரி வேக்கன்சி. ஒரு நாளைக்கு ₹6.25 சம்பளம். ஸோ என்னோடய சேலரி வந்து மாதத்துக்கு ₹300 குறைச்சல் தான். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 1 வருஷம் இருந்தேங்க. 1 வருஷம் இருந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சப்ளையர் ஒருவர் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவர். அவர் அங்கே வந்துட்டு நீ எனக்கு பிஏவாக வந்துடுறேன் அப்படின்னு. நமக்கு அந்த காலத்து ஆசையாக விட்டு சரி இது டெம்பரரி போஸ்ட் தானே, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம். அங்கே வந்து கிண்டிக்கு போனவர். கிண்டிங்கிறது இப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உள்ளுக்குள்ளே போனது. கிண்டினா கிண்டி ஸ்டேஷன் கிட்ட இல்லை. அப்போ கூட நான் வீட்டில் வந்துட்டு ஒரு 8-9 மணிக்கு தான் கிளம்பிடுவேன். 10:30 மணிக்கு ஆஃபீஸு. 9:30 கிண்டி போயிட்டு அங்கேருந்து உள்ள எஸ்டேட் வரைக்கும் நடந்து போனவங்க. 3 months 6 months தான் இருந்தேன். அப்புறம் என்னோட கூட படித்த பையன் வந்து ஆர்கே சுவாமி அட்வர்டைசிங் அசோசியேஷன் இருந்தது. அங்கே ரெக்கமெண்ட் பண்ணான். அங்கே போய் சேர்ந்தேன் நான். அங்கே சேர்ந்து அங்கே ஒரு
6 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணினவர் தனியாக ஒரு சிகரெட் கம்பெனி இருந்தது, ஏஷியா டொபாக்கோ கம்பெனி அப்படின்ட்டு. அதில் வந்து எனக்கு பிவா வந்தார். அங்கே போய் ஒர்க் பண்ணேன். அங்கே போய் ஒர்க் பண்ணி 1979 வரைக்கும், 1976 to 1979 அங்கே ஒர்க் பண்ணினேன். அங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என் கிளாஸ்மேட்டு, என்னோடய காலேஜ் மேட்டு, அவன் வந்து அசோக் லேனில் ஈஸ் ஏ சார்ட்டர் அக்கௌண்டன்ட். நான் பிஏ தான், சார்ட்டர் அக்கௌண்ட். அப்போ அங்கே வேக்கன்சி இருக்கு வா அப்படின்னு அசோக் லேனில். சரி, அசோக் லேன் இன்டர்வியூ போய் காட் செலக்டட் இமீடியட்லி. அப்புறம் உடனே போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். 1979 2002 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணினேன். நான் எனக்கும் லேட் மேரேஜ் தான், என் பிரதருக்கும் லேட் மேரேஜ் தான். என் பிரதருக்கு வந்து 1985 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 8 வருஷமாக எனக்கு பார்த்துட்டே இருந்தாங்க, ஜாதகம் எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 93 பொண்ணு பார்க்க வந்தாங்க, இங்கேயே வந்தாங்க. நான் எதிர் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு ஓகே சொல்லியாச்சு. ஓகே சொல்லி மே மாதம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன்லேயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி ஜூன்லேயே தஞ்சாவூரில் கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கோம் எல்லோரும். வேறு தனி கொடுத்தனுங்கிறது நாங்கள் போகவில்லை. ஜாயின்ட் ஃபேமிலி தான். நான், என் பிரதர், எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, பிரதரோட ஒய்ஃபு, அவனுக்கு ஒரே ஒரு பையன், அவ்வளோதான். 7 பேர் தான் இந்த வீட்டிலே இருந்தோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறமா 2 பேருமே அங்கே இருந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி எங்கள் அம்மா அப்பா வந்து டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 3 நாள் நீ சமைக்கணும், அந்த 3 நாள் அவங்க சமைக்கணும். ஒய்ஃப் இஸ் ஏ வெரி குட் கேட்டரர். அப்போ அதுக்கு முன்னாடியே எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதுக்கப்புறமா இந்த சொன்னேன் இல்லையா, முதல்ல ரேடியோ தான் வந்து, அப்புறம் போக போக டேப் ரெக்கார்டர்னு ஒன்று வாங்கி, அப்புறம் டெக்குன்னு ஒன்று வாங்கி, அப்புறம் டிவின்னு வாங்கி படிப்படியாக எல்லாம் முன்னே தான். பணக்காரெலாம் கிடையாது. ஸோ எதெல்லாம் எப்பப்போ முடியுமோ அதெல்லாம் அப்பப்போ வாங்கி அனுபவிச்சுருந்தோம். என்னோடய பேஷன் வந்து மியூசிக்கு. எனக்கு கூட துணையாக இருந்தது என் ஒய்ஃப் தான். நான் மேடையில் ஏறி பாடுறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். நான் வீட்டிலே தான் பாத்ரூம் சிங்கர் தான். எனக்கு சினிமா பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எனக்கு மெயினாக எப்படின்னா முதல்ல இந்த எம்கேடி சாங்ஸ்லாம் கேட்டிருந்தேன். அப்புறம் படிப்படியாக இந்த சிவாஜி கணேசன் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் படத்தில் பாடல்கள்லாம் கேட்பேன். சினிமா பாட்டு எம்கேடி காலத்துலேருந்து மாறி வந்துடுது. அதுக்கப்புறமா வெஸ்டர்னைஸாக கொஞ்சம் போய் கர்நாடிக்லேருந்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவர்ந்தவர் MS விஸ்வநாதன். அவர் எனக்கு 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவரை வந்து 1981 பார்த்தேன். நான் போய் நேராக வீட்டில் போட்டேன். அவர் இஸ் எ சிம்பிள் மேன். யார் நம்மளாம் இப்போலாம் போய் பார்க்கவே முடியாது யாரும் அது இதுன்ட்டு. அங்கே போய் போனானாக்கா வாப்பா தம்பி அப்படின்னு பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் தான் ரெக்கார்டிங் இருந்தாலும் என்னை கூப்பிடுவார். அவர் வாப்பா அங்கே ரெக்கார்டிங் இருக்குது வந்து பாருன்ட்டு. அது மட்டும் இல்லை, கம்போசிங்லாம் நான் போயிருக்கேன். கம்போசிங் போயிட்டு அந்த பாட்டெலாம் பாடினதுக்கப்புறம் தமிழ் சபேசா பாட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி யார் கேட்பான்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷர் அவர். ஸோ கடைசி காலம் வரைக்கும் அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன்னா. இந்த மீன் டைம் அவரோட ஒரே ஒரு இதில் மேடை கச்சேரி நான் பாடியிருக்கேன். அப்புறம் ஒரு இதில் ரிஹர்சலில் பாடினேன். போய் இன்னொரு கச்சேரிக்கு ரிஹர்சலில் போய் பாட்டு இப்போ பாடி கொடுத்துருக்கேன். அப்புறம் எல்லா ரெக்கார்டிங் நான் போயிருக்கேன். என் இசை வாழ்க்கை இப்படியே போயின்னு இருந்தது. 1979 2002 வரைக்கும் நான் அசோக் லேனில் இருந்தேன். இப்போ 2000 என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆனான். ஆக்சுவலாக அப்போ வந்து ஏதோ எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்து குழந்தை பிறந்து செத்து போயிடுது. அதுலேருந்து நான் அதுக்கப்புறம் 2003 வந்து எனக்கு கமிட்மெண்ட் எதுவும் இல்லைங்கிற சின்ஸ் எனக்கு செனோகிராஃபி இருந்தது. அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது கம்பெனியில். இது மாதிரி நீ மேலே எடுத்து எக்ஸிக்யூட்டிவாக போகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த சர்ப்ளஸில் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உட்காந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் VRS ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் 6 lakhs. அதுக்கப்புறம் அது 6 lakhs கொடுத்து நான் வெளில வந்துட்டேன். 2002 வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு உடனே நான் ஸ்டெனோகிராஃபி படித்ததுனால எனக்கு வேறு வேலையும் இருந்தது. ஏன்னா அங்கேயே என்னோட கூட ஒர்க் பண்ணியிருந்தவர் அவர் அட்வொகேட்டாக இருந்தார். அவர் அட்வொகேட் ஆஃபீஸில் அவரோடய ஒர்க் பண்ணியிருந்தேன் நான். இந்த மீன் டைம் எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கம்பெனிலேருந்து 5 மணிக்கு வந்த உடனேயும் 6 மணிக்கு ஆனால் இங்கே பெரிய பிக் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே ஒரு கேசட் ஷாப் ஒன்று இருக்குது. அன்னன்னைக்கு என்னென்ன பாட்டெலாம் லேட்டஸ்ட்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசட் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் அப்போ வந்து அவ்வளோ டைம் வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க முடிஞ்சது. இப்போ வந்து டைம் இருந்தும் அனுபவிக்க முடியல. அதுதான் இப்போ கொஸ்டின். இப்போ நாங்களாம் பிறந்த போது எங்கள் அப்பாவோட அம்மாவோட கண்டிப்பில் வளர்ந்தோம். இப்போ அது மாதிரி கிடையாது. காசாலும் ஆனாக்கா ஈவன் நாங்கள் ரோட்டில் அடிபட்டாருனா கூட
ஒரு முட்டிலையோ எங்கேயோ கையிலையோ அடிப்பட்டால் கூட தண்ணியை போட்டு தொடச்சிட்டு ஒரு பேப்பர் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த வீட்டில் எதனா ஆயின்மெண்ட் இருக்கும், மஞ்சளோ ஏதோ தரோம். இப்போ எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகணுன்னு ஆகிடுது. அது மாதிரி எதாக இருந்தாலும் ஆயிடுச்சுன்னு போய்ட்றாங்க. இப்போ இந்த கால பசங்களுக்கு என்னன்னாக்கா, இப்போ இந்த செல் வந்துடுறதுனால எல்லாரும் முதல்ல வீடியோ கேம் இருந்து அது இருந்தாங்க. இப்போ செல்லு பிறக்க குழந்தையிலேருந்து செல்லு பார்த்தா தான் வேலையாக ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட முடியுது. அவங்கள சாப்பாட்டும் பண்ணி இது மாதிரி இந்த டயத்து தான் நீ சாப்பிடணும், இந்த டயத்து தான் நீ விளையாடணும், இந்த டயத்து தான் நீ படுக்கணும், இந்த டயத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தரத்துக்கும் பேரண்ட்ஸுக்கு இது இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே இங்கேருந்து போனால் ஃபாரினில் போய் வேலை பார்த்தா தான் பெருமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா விட்டுட்டு போய்டுறாங்க. அவங்க தனியாக இங்கே இருக்காங்க. இருந்தாலும் ஆயா வேலை பார்க்க வேண்டியதுக்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆனாக்கா அந்த ஊர் போய் ஒரு 6 மாதம் இருக்க வேண்டியிருக்கு. அது கொண்டு அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறது, மற்றபடிலாம் விட்டுறாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு போன கேசஸ்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்குது. இப்போ என்ன மாதிரி இருக்க சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கும் இதே கேஸ் தான் அவங்களுக்கும். சில பேர் நல்லாவும் இருக்காங்க, சில பேருக்கு ரொம்ப லோ லெவல்லையும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னாக்கா, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக வாழ்வோங்கிறது தான் முக்கியம். இப்போ கண்ட நேரத்தில் கண்டத்தான் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த இதுவே கிடையாது. அதனால் என்ன வியாதி வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த வயசுலேயும் நாங்கள் ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து அண்டு வேலைக்கு போனதுலேருந்து எப்படி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருந்ததோ அதே தான் இன்னி வரைக்கும் கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் காத்தாலான காஃபி 6 மணிக்கு, அதுக்கப்புறம் நோ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது இதுவே கிடையாது, கான்செப்டுங்கிறதே கிடையாது. நடுவில் வேணா ஏதாவது கஞ்சி குடிச்சிட்டு 12 மணிக்கு சாப்பாடு முடிச்சிடுவோம் சார். அவங்க வீட்டில் தான் சமைக்கிறது, வெளில போய் ஹோட்டல் சாப்பிட்றதுங்கிற கொஸ்டினே கிடையாது. என்றைக்கா வேறு வழி இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அக்கா பர்த்டே அவங்க எதாவது பார்ட்டின்னு கூப்பிட்டாக்கா அங்கே போய் சாப்பிட்றோமே ஒழிய மற்றபடி ஹோட்டலில் போய் சாப்பிடணும் ஒரு பேஷனே கிடையாது. வீட்டில் தான் 9 மணி ஆச்சு. இப்போ டிவி பார்க்கறது கூட எந்த சீரியலும் பார்க்கறது கிடையாது. நாங்கள் ஈவன் இப்போ சினிமா பாட்டெலாம் கூட கேட்குறது கிடையாது. ஏதாவது 1-2 பார்ப்போமே ஒழிய மற்றபடி இப்போ தான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று படிச்சுட்டு இருக்கு எல்லாரும். அதை தான் பார்த்து அது இஸ் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், வேறு எதுவும் கிடையாது. இப்போ எனக்கே உடம்பு வந்தான்னா கூட நான் உடனே டாக்டருக்கெலாம் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளே வைத்தியம் என் ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. நம்ம நாட்டு பாட்டி வைத்தியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் பேசிக்காக ஃபாலோ பண்ணுறது. நாங்கள் அதை பண்ணால் சரியாக போய்டும். எனக்கும் 2008 ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனால் ஆச்சு 17 வருஷம் ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் லைஃப் லாங் இந்த மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்றதே கிடையாது. கொஞ்சம் வருஷம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்திட்டேன் நான். பட் எனக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்கேன். நம்ம மனசு தான் சார் காரணம் எல்லாத்துக்குமே. ஆஸ் எ சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, கல்யாணம் ஆனால் கூட வீட்டுக்கு வரப்போகிறோம் எப்படி இருக்கான்னு தெரியாது. மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளேங்கிறது அந்த காலத்தையே படம் எடுத்துருக்காங்க. அதே தான் இப்போ பொம்பளையால் தான் எல்லாமே நடக்கிறதுங்க வேறு விஷயம். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க முடியாட்டா தனியாக இருந்தாலும் அப்பா அம்மா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவங்களை தனியாக விட்டுட்டு போகிறது தான் இன்றைக்கி நிறைய கேஸ் இருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் இந்த பூங்காற்று இதுக்கு என்னை இன்டர்வியூ பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.